சினிமாவில் ஒரு சரித்திரம் இன்னைக்கு நம்மளை விட்டு இருந்து போயிருக்கோம். அது சாதாரண சரித்திரம் இல்லை. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நண்பர்களாக ஆரம்பித்த பயணம் ஒவ்வொரு நண்பனாக நான் இழந்துட்டு வரேன். அதையெல்லாம் நினைக்கும்போது கஷ்டமாக இருக்குது. அவருடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது அதை யாருமே திரைப்படங்களாக சினிமாவாக நான் பார்க்குறது. ஒவ்வொரு படைப்புகள் அது ஒரு கதை சொல்லும். இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு புது வேதம்னு சொல்லலாம். வேதம் புதுதுன்னு எடுத்தார். அவரே ஒரு புதிய வேதம் சினிமாவில் அப்படி வாழ்ந்துட்டு இப்போவும் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த சினிமா ஆரம்பித்து ஒவ்வொரு படங்களும் ஆரம்பிக்கும் போது அந்த கைகள் மேலே அந்த வாய்ஸ் வரும் தமிழ் மக்கள். அந்த மறக்க முடியாது யாராலும். அதுலேயும் வேதம் புதிதெல்லாம் உண்மையிலேயே ஒரு புது வேதம். இன்றைய தலைமுறைகள்லாம் படிக்க வேண்டிய பாடப்புத்தகம் தான் நினைப்பேன். அவருடைய சில படங்கள், அவருடைய இழப்பு அவருடைய இழப்பு அது எப்படி சினிமாவில் ஈடுகட்டுறதுன்னு சொல்ல முடியாது. கஷ்டமாக இருக்குது, நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. குடும்பத்துக்கு என்னுடைய